أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பிரெயின் ஈட்டிங் அமீபா. இந்த வார்த்தையை கேட்டு கேரளாவே அச்சத்தில் இருக்கிறது. கேரளா செல்கிறவர்கள் கேரளாவில் இருக்கும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களிடம் பல கேள்விகளை கேட்கிறார்கள். எவ்வாறு வந்தது, இதற்கு தீர்வு இருக்கிறதா, வரும் முன் காப்பது எப்படி, இது ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவுமா போன்ற கேள்விகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. பெரும்பாலான வீடியோக்களில் கூறுகிறார்கள் குளத்திலிருந்து பரவுகிறது, ஸ்விம்மிங் பூல்கள் மூலமாக பரவுகிறது என்று. இதனை பார்க்கும் மக்கள் நாம் தான் அதனை பயன்படுத்துவதில்லையே, தங்களுக்கு வராது என்று நினைக்கிறார்கள். ஒரு சில ஊடகங்கள் மட்டும் கூறுகிறது டாப் வாட்டர் பயன்படுத்துவதாலும் வரும் என்று. அதுதான் உண்மை. என்றைக்கு குளத்தில் அந்த கிருமிகள் கலக்கிறதோ அது நிலத்தடி நீரிலும் பரவும். அந்த நீரில் முகம் கழுவுவதாலும் ஷவர் பயன்படுத்தி குளிப்பதாலும் 100% வரும். அவ்வாறு வராமல் தடுப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. அவற்றை பெரும்பாலான ஊடகங்கள் கூறுவதில்லை. கூறினாலும் கார்ப்பரேட்களால் தடை செய்யப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய வியாபாரம் இருக்கிறது, மிகப்பெரிய அஜெண்டா இருக்கிறது. மருத்துவர்கள் கூறுவதை உற்று கவனித்தால் உங்களுக்கு புரியும். டாக்டர் காந்தராஜ் போன்ற மருத்துவர்கள் பலமுறை கூறியிருக்கிறார்கள். இவ்வளவுதான் கூற முடியும், இதற்கு மேல் கூறினால் பிரச்சனை என்று. நீங்கள் நிறைய காணொளிகள் மூலம் பிரெயின் ஈட்டிங் அமீபா பற்றி பார்த்திருப்பீர்கள். இருப்பினும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மருத்துவர்கள் புதிய விஷயங்களை கூறுகிறார்கள். இந்த மருத்துவர் ஒரு சில புதிய விஷயங்களை கூறுகிறார். இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த கிருமி மூளைக்குள்ளே போயிடுதுன்னா மற்ற மூளைக்காய்ச்சல் மாதிரியே ஆரம்பத்தில் ஜுரம், தலைவலி, வெளிச்சத்தை பார்த்தா கண் கூசுற மாதிரி இருக்கிறது, கழுத்து வலிக்கிறது, வாந்தி எடுப்பது, கொஞ்சம் மயக்கம் மாதிரி வருது, போக போக சுயநினைவு இழப்பது, இழுப்பு கூட வரலாம். அது மாதிரி அதிகமாகிட்டே போச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை என்னென்னா இது சாதாரண மூளைக்காய்ச்சலோடு ஒப்பிடும்போது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சாதாரண மூளைக்காய்ச்சலுக்கும் இந்த அமீபானால மூளைக்காய்ச்சலுக்கும் வித்தியாசமே யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. இந்த கிருமியை நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது தான் நமக்கு கண்ணில் படும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மூளைக்காய்ச்சல்னு ஒரு குழந்தையோ ஒரு நபரோ வந்தால் சாதாரணமாக நம்ம பாக்டீரியல் வைரல் காய்ச்சலுக்கு தான் வைத்தியம் கொடுப்போம். இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக மருந்து கொடுக்கறது இல்லை. இதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது உடலுக்கு சேதாரமோ உயிருக்கு ஆபத்தோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த வியாதியாக இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உயிர் சேதத்தை குறைக்க முடியும். இது கண்டுபிடிக்கிறதுக்கே நேரமாகுங்கும் போது ஆபத்து கொஞ்சம் அதிகம்தான். தமிழகத்தில் காய்ச்சல் பரவல் அதிகரித்து உள்ள நிலையில் பொதுமக்கள் தாமாக முன்வந்து முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 2 வாரமாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்து உள்ளது. காலநிலை மாற்றம், மழைநீர் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்து உள்ளது. முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், திருமணம், மற்ற நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நோய்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நோய்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனை பற்றி இருக்கும் கருத்துக்களை பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டும். அது என்னென்னவென்றால், 1. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூறும் வெளிப்படையான கருத்துக்கள். 2. இதனை பற்றி வெளிப்படையாக கூறும் மருத்துவர்களுடைய சென்சார்ட் வீடியோஸ். 3. இதற்கு பின்னால் இருக்கும் கான்ஸ்பிரசி, அதாவது மறைக்கப்பட்ட உண்மை தகவல்கள். 4. இதற்கான உண்மையான தீர்வுகள். 5. மிக முக்கியமானது, இதற்கு பின்னால் இருக்கும் சாத்தான் கூட்டத்தின் திட்டங்கள். இதையெல்லாம் வெளிப்படையாக கூறினால் வீடியோ சென்சார் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு டெலிகிராம் பயன்படுத்த தெரியாததால் வெளிப்படையாக சில விஷயங்களை இதில் கூறுகிறோம். காணொளி சென்சார் ஆகிவிட்டால் எங்களுடைய காமன் அரசனசன் டெலிகிராம் சேனலில் சென்று பார்த்து கொள்ளுங்கள். முதலில் நோய் எவ்வாறு திடீரென்று வந்தது என்பதற்கான பதில் 1. மியூட்டேஷன்ஸ், அதாவது இந்த வகையான கிருமிகள் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மீன் பண்ணைகளில் பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் மூலமும் தற்செயலாக உருவாகி இருக்கலாம். அவ்வாறு தற்செயலாக உருவாகி இருந்தாலும் பல இடங்களில் எவ்வாறு பரவுகிறது என்று கேட்டால் கெம்ட்ரைல்ஸ் என்றவுடன் கான்ஸ்பிரசி என்று கூறிவிடுவார்கள். இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு சிலவற்றை மட்டும்தான் இதில் கூற முடியும். இந்த புகைப்படங்களை பாருங்கள், உங்களுக்கு புரியும். மேலும் இதனை சார்ந்த பல விஷயங்கள் இருக்கிறது. இதனை வெளிப்படையாக பேச முடியாது. அவற்றை நாங்கள் டார்க் வெப் போன்றவற்றிலிருந்து எடுத்து இருக்கிறோம். அவற்றை ஏன் பதிவேற்றம் செய்யவில்லை என்று கேட்டால் எங்களிடம் தகவல் இருக்கிறது என்று பிடித்ததை எல்லாம் பதிவேற்றம் செய்ய முடியாது. டார்க் வெப் வழியாக எடுக்கும் தகவல்களை நாங்கள் மெம்பர்ஷிப்பில் கூறி வருகிறோம்.
மெம்பர்ஷிப் என்றவுடன் பலருக்கு கண்டிப்பாக கோபம் வரும். எங்களுடைய பல சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களுடைய சேனலை பற்றி தெரியும். எந்த ஒரு செய்தியும் மறைக்காமல் வெளிப்படையாக கூறினோம். ஒரு சில காரணங்களுக்காக மெம்பர்ஷிப்பை ஆரம்பித்தோம். எந்த காரணத்தால் மெம்பர்ஷிப் ஆரம்பித்தோம் என்று கூறியும் பல சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களுடைய சேனல் மீது அதிக அளவில் கோபம் இருக்கிறது. 1-2 பேருக்கு அல்ல, 2000-3000 அளவுக்கு கோபம் இருக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டிய காணொளிகளை பதிவேற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மெம்பர்ஷிப்பில் இருப்பது பெரும்பாலும் டார்க் வெப் பயன்படுத்தி எடுக்கப்பட்டது. அதனை வெளிப்படையாக கூற முடியாது. உங்களுக்கு தரமான காணொளிகளை தர வேண்டும் என்றுதான் காமன் டெலிகிராமில் காணொளிகளை பதிவேற்றம் செய்து வருகிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வாறு இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா பரவுகிறது என்று கூறுகிறார்கள் என்றால், பறவைகள் மூலமாக வந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். இவ்வளவு வருடமாக வராத பறவைகள் திடீரென்று வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபாவை போட்டுவிட்டு சென்றதா என்று ஒரு சிலர் தான் யோசிப்பார்கள். மேலும் ஒரு சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், தட்பவெட்ப சூழ்நிலையால் கிருமிகள் ஆபத்தானதாக மாறியிருக்கிறது என்று கூறுகிறார்கள். யாருமே கெம்ட்ரைல்ஸ் என்று கூறவில்லை. மேலும் எந்த நாடு என்று அவர்கள் கூற மாட்டார்கள். அந்த நாடு சைனாவாகும். அப்படித்தான் சொல்ல வேண்டும். வேறு எந்த மாதிரியும் கூற முடியாது. The deep state has chosen China as their superpower for the New World Order. இதனை சார்ந்த பல தகவல்கள் எங்களிடம் இருந்த போது அவற்றை வெளிப்படையாக கூற முடியவில்லை. இருப்பினும் சைனா என்ற கோணத்தில் பார்த்தால் அதற்கு வாய்ப்புகள் பல இருக்கிறது. Is China helping Pakistan make a bioweapon? Are the two countries on a secret mission to develop bio-warfare capabilities? Last week, the Indian authorities seized a Chinese shipment of internationally banned chemicals that was headed for Pakistan. The consignment was seized at the Kattupalli port in Tamil Nadu, reportedly intended for Pakistan's biological and chemical warfare program. What does Pakistan intend to do with it? Was it meant for potential military use? Officials say that the large quantity of shipment raised concern over its potential military use. Pakistan's covert activities, backed by China, pose a direct threat to regional stability as well as global security. It calls for urgent action by the international community to curb such proliferation efforts before it's too late. அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து போட்டுவிட்டு சென்றார்களா என்று கேட்டால், ஸ்ரீலங்கா அல்லது பாகிஸ்தான் விமான தளங்களில் இருந்து போட்டு செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் இந்த நோய் பாகிஸ்தான் நாட்டில் இருந்திருக்கிறது. மேலும் சைனா நாட்டில் GMO மியூட்டேஷன்ஸ் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள தனியார் கம்பெனிகள் மக்கள் மீதே பரிசோதனை செய்து வருகிறார்கள். பல ஆபத்தான கலப்பின உயிரினங்களை உருவாக்கி வருகிறார்கள். சைனா பூண்டை வாங்குவதை தவிருங்கள். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், அவர்கள் எந்த பொருளில் எந்த உயிரினத்தை கலக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அதிர்ச்சியாகி போவீர்கள். சைனீஸ் மூவி டீகோடிங் செய்தால் பல அதிர்ச்சி மிக்க தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் வேறெந்த நாட்டிலும் இல்லையா என்று கேட்டால், பல நாடுகளில் இந்த நோய் காணப்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளில் கெம்ட்ரைல்ஸால் தான் என்று ஊர்ஜிதமாகிறது. மேலும் பல அதிர்ச்சி மிக்க காரணங்கள் இருக்கிறது. அவற்றை கூறினால் இந்த காணொளி சென்சார் ஆகிவிடும். எங்களுடைய பல காணொளிகள் சென்சார் ஆகி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். கெம்ட்ரைல்ஸ் மூலமாக மட்டுமல்ல, பல வழிகள் இருக்கிறது. அவற்றை மக்கள் தெரிந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வரும். நாங்கள் ஆதாரங்களை சேகரித்து விட்டுதான் இதனை கூறுகிறோம். நீங்கள் அச்சமடைய கூடாது என்பதனால்தான் நாங்கள் இந்த காணொளியில் பல செய்திகளை சென்சார் செய்திருக்கிறோம். உங்களை அச்சமூட்டுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. மேலும் உண்மைகளை கூறினால் நாங்கள் பயமுறுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள். நாங்கள் தீர்வுகளை கூறவில்லை என்று குறை கூறுகிறார்கள். நாங்கள் பல தீர்வுகளை எங்களுடைய பாதுகாப்பிற்காக கூறவில்லை. ஆனால் அவற்றை நாங்கள் மெம்பர்ஷிப்பில் கூறிதான் வருகிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் மெம்பர்ஷிப் என்று கூறினால் பலருக்கு கோபம் வருகிறது. பெரும்பாலான மக்கள் அவர்களுடைய கோணத்திலேயே அனைத்தையும் பார்க்கிறார்கள். எங்கள் பக்கம் யாரும் யோசிக்க மாட்டேன் என்கிறார்கள். மக்களுக்காக பல அரிய தகவல்களை கூறும் எங்களுக்கு யாராவது தேங்க்ஸ் ஆப் வழியாக ஆதரவை தந்தார்களா, எங்களுக்கு ஊக்கம் தருவதற்கு, அல்லது எங்களுடைய காணொளிகளை ஹைப் செய்திருக்கிறார்களா? இதுவரை யாரும் செய்யவில்லை. ஆனால் எங்கள் மீது கோபம் மட்டும் வருகிறது. நாங்கள் பல தகவல்களை மெம்பர்ஷிப்பில் போடுகிறோம் என்று. அவ்வாறு நினைப்பவர்களுக்கு நாங்கள் கூறுவது, சாத்தான் கூட்டம் பல லட்சம் கோடிகளை கொட்டி அவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். அதனை அவர்கள் படங்கள் மூலமாகவும் கார்ட்டூன்கள் மூலமாகவும் சிம்பாலிசம் மூலமாகவும் வெளியே கூறினாலும் அவற்றை வெளிப்படையாக கூறாதவாறு அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கும் அதிகார வர்க்கம் மூடி மறைக்கிறது. அயல் நாடுகளில் நடக்கும் பொழுது நாங்கள் அவற்றை வெளிப்படையாக கூறினோம். நம் நாட்டில் நடக்கும் பொழுது அதனை பற்றி வெளிப்படையாக கூற முடியாது.
எங்களுடைய பாதுகாப்பை கருதி. சென்ற வீடியோவில் நாங்கள் கூறியதுதான் இப்பொழுது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் கார்ப்பரேட்கள், இலுமினாட்டிகள் இருப்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த நோய்க்கு பின்னால் கூடுதலாக ஜின்கள் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் கூறும் புதிய செய்தி. இது போன்ற நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கிறது. இதனை மாந்திரிக புத்தகங்களில் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார்கள். இதனை வெளியே கூறுவது பிக் ஃபார்மா கூட்டத்திற்கும் சாத்தான் அமைப்புகளுக்கும் மட்டுமல்ல, ஜின்களுக்கும் கோபம் வரும். அதனால்தான் நாங்கள் பல விஷயங்களை மெம்பர்ஷிப் மூலமாக கூறி வருகிறோம். அதில் மறைக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் தீர்வுகளையும் கூறி வருகிறோம். கில்லர் டிசீசஸ் எந்த அளவுக்கு திட்டமிட்டு செய்கிறார்கள் என்பதை இந்த ஆதாரங்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இந்த செய்திகளை பார்த்தால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகிறது என்று உங்களுக்கு தெரியும். காலாபாணி வில்லேஜ் வெப் சீரிஸ் உண்மையாகுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் இந்த காணொளியில் கூறியது ஒரு சிறு பகுதிதான். இதனுடைய முழு மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மெம்பர்ஷிப்பில் இணைந்து பாருங்கள். அதில் உங்களுக்கு டார்க் வெப்பில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை நாங்கள் கூறுவோம். இன்ஷா அல்லாஹ்.